Hello students, welcome all of you. இது 10th standard social scienceல 7th lesson anti-colonial movements and the birth of nationalism. ஆச்சுங்களா, அந்த லெசனுடைய தொடர்ச்சி. இது நம்ம இந்த வீடியோவில் நம்ம எந்த பகுதியில் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்பா. இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற பகுதி எதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பகுதி. ரைட் சைடு பாருங்கள், ப்ராமினன்ட் ஃபைட்டர்ஸ் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் இருக்குதுங்களா. இந்த பகுதியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ப்ராமினன்ட் ஃபைட்டர்ஸ் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். இந்த 1857 ரிவோல்ட்டை பற்றி இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதில் முக்கியமான ஃபைட்டர்ஸ், கலகக்காரர்கள், போராளிகள் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க பேர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். த மியூட்டினி ப்ரொவைடட் எ பிளாட்ஃபார்ம் டு அக்ரீவ்டு கிங்ஸ், நவாப்ஸ், குயின்ஸ் அண்ட் ஜமீன்தார்ஸ் டு எக்ஸ்பிரஸ் தி ஆன்டி பிரிட்டிஷ் ஆங்கர். பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக யார் யாருக்கெல்லாம் கோபம் வந்து தான் பாருங்கள். பாதிக்கப்பட்ட அரசர்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த அரசருக்கு ஆண் வாரிசுலன்னா அந்த பகுதியை பிரிட்டிஷ்காரங்க எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி. அப்புறம் நவாபுகள், குயின்ஸ், அரசிகள், ஜமீன்தார்கள், இவங்களுக்கெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க மேலே கோபம் வந்தது. ஏன்றதுக்கு ஒன்றுனா பார்த்துனே பார்க்குறோம். நானா சாஹிப் அவர் ஒரு முக்கியமான ஒரு போராளி. அவர் ஏன் அவருக்கு கஷ்டம் வந்துன்னு கேட்டிங்கனாக்கா, அவர் யார்? அவர் அடாப்டட் சன் ஆஃப் த லாஸ்ட் பேஷ்வா பாஜிராவ் டூ. நானா சாஹிப்ன்றவர் பேஷ்வா பாஜிராவ் டூ அவருடைய அடாப்டட் சன், தத்தெடுக்கப்பட்ட பையன். ஆச்சுங்களா. தத்தெடுக்கப்பட்ட பையனுக்கு பதவி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க அந்த பகுதியை பிடிங்கினாங்க. ஆச்சுங்களா. இதனால் அவருக்கு என்ன பண்ணார்? பிரிட்டிஷ்கார் மேலே அவருக்கு கோபம் வருமா வராதா? ஹி ஹேட் பீன் டினைடு பென்ஷன் பை த கம்பெனி. ஆச்சுங்களா. அதுவும் இல்லாமல் அந்த நானா சாஹிப்புக்கு கொடுத்த பென்ஷனையும் பிரிட்டிஷ்காரங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் அவருக்கு கோபம் வந்தது. ஒன்று. செகண்டு, பேகம் ஹசரத் மஹால் இன் லக்னோவில் இருந்த அரசி, முஸ்லீம் அரசி பேகம் ஹசரத் மஹால். அப்புறம் அங்கேருந்த ஒரு முக்கியமான போராளி கான் பகதூர் இன் பரைலி அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்த கான் பகதூர் அப்படிங்கிற ஒரு போராளி. ஏன் இவங்களுக்கு கோபம் வந்துன்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்ஸ் ரூல்டு எய்தர் பை தெம் ஆர் பை தேர் ஆன்செஸ்டர்ஸ். ஒரு காலத்தில் அவங்களாம் அரசியாகவும் அரசனாகவும் இருந்தாங்க. இப்போ பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்கள துரத்தி விட்டாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் கோபம் வருமா வராதா? கோபம் வந்தது. அனதர் சச் சிக்னிஃபிகண்ட் லீடர் வாஸ் ராணி லக்ஷ்மி பாய். இது உங்களுக்கே தெரியும். இவங்க ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஃபிகர். இவங்க ராணி லக்ஷ்மி பாய் ஜான்சின்ற பகுதியினுடைய அரசியாக இருந்தவங்க. ஹூ அஸ்யூம்டு த லீடர்ஷிப் இன் ஜான்சி. இவங்க ஜான்சின்ற பகுதிக்கு இவங்க அரசியாக இருந்தாங்க. இவங்களுக்கு ஏன் சார் கோபம் பிரிட்டிஷ் மேலே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன் ஹர் கேஸ் டல்ஹௌசி த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஹேட் ரெஃப்யூஸ்டு டு ஹர் ரிக்வெஸ்ட் டு அடாப்ட் எ சன். ஒரு ஆண் வாரிசு இல்லாததுனால இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு பையனை தத்து எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னபோது, நான் ஏற்கனவே சொன்னேன், டல்ஹௌசி அது தத்து எடுக்கிற குழந்தையா இருந்தால் அந்த பகுதி பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போயிடும்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லி. ஸோ ஜான்சி பிரிட்டிஷ்காரர்கள் கைவசம் போனது. அனெக்ஸ்டு அண்டர் த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆச்சுங்களா. அதனால் ராணி லக்ஷ்மி பாய் பேட்டில் த மைட்டி பிரிட்டிஷ் ஆர்மி அன்டில் ஷி வாஸ் டிஃபீட்டட். ராணி லக்ஷ்மி பாய் போரில் தோற்று போகிற வரைக்கும் பிரிட்டிஷை எதிர்த்து போராடி பார்த்தாங்க. ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்தது பகதூர் ஷா ஜாஃபர், கன்வர் சிங், கான் பகதூர், ராணி லக்ஷ்மி பாய் and many other were rebels against their will, compelled by the bravery of the Sipais who had defied the British authority. இந்த பகதூர் ஷா ஜாஃபர், கன்வர் சிங், கான் பகதூர், ராணி லக்ஷ்மி பாய் and many other rebels, இவங்கெல்லாம் எவ்வளோ போராடி பார்த்தாங்க பிரிட்டிஷ் அத்தாரிட்டிக்கு எதிராக. ஆனால் அந்த கிளர்ச்சி, அந்த கலவரம் தோல்வியிலே முடிந்தது. சப்ரஷன் ஆஃப் ரெபெலியன். இது பிரிட்டிஷ்காரர்களாலே அடக்கி ஒடுக்கப்பட்டது. எப்போ சார்? அது பை த பிகினிங் ஆஃப் ஜூன் 1857, 1857 ஜூன் மாதம் டெல்லி, மீரட், ரோஹில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத், பனாரஸ் இந்த பகுதியில் ஏற்பட்ட கலவரங்கள் அனைத்தும் அடக்கி ஒடுக்கப்பட்டன. டு பிரிட்டிஷ் கண்ட்ரோல் அண்ட் பிளேஸ் அண்டர் மார்ஷியல் லா. கடுமையான சட்டங்களை போட்டு இந்த பகுதியில் நடந்த கலவரங்கள் அனைத்தும் அடக்கி ஒடுக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆச்சுங்களா. நெக்ஸ்ட்டு, காசஸ் ஆஃப் ஃபெயிலியர். இந்த 1857 ரெபெலியன் தோல்வியிலே முடிந்தது. என்ன காரணம்? அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஆச்சுங்களா. there is hardly any evidence to prove that the rebellion of 1857 was organized and planned. இது ஒரு முறையாக திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட கலவரம் அல்ல. it was spontaneous, திடீரென்று ஏற்பட்டது. however soon
after the siege of Delhi, there was an attempt to seek the support of the neighboring states. டெல்லியில் ஏற்பட்ட இந்த கலவரத்துக்கு பிறகு மற்ற மாநிலங்கள், மற்ற நெய்பரிங் ஸ்டேட்ஸ் உதவி செய்யவில்லை. நம்ம ஏற்கனவே அந்த மேப்பில் நம்ம பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நார்த் இந்தியா ஏரியாவில் தான் இந்த கலவரம் ரொம்ப ஃபெமிலியராக நடந்துங்க. ஆனால் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரிமைன் காம், ரொம்ப அமைதியாக தான் இருந்தது. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளாவில் எல்லாம் கம்மியாக இருந்தாங்க. Besides a few Indian states, there was a general lack of enthusiasm among the Indian princes to participate in the rebellion. ஒரு சில ஸ்டேட்ஸ், இந்தியன் ஸ்டேட்ஸ், ஒரு சில இந்திய மாநிலங்களை தவிர மற்ற மாநில அரசர்கள் எல்லாம் இந்த கலவரத்திலே கலந்து கொள்ளவில்லை. ஆச்சுங்களா? The Indian princes and ஜமீன்தார்ஸ் either remained loyal or were fearful of British power. இந்திய அரசர்களும் சரி, ஜமீன்தார்களும் சரி, பாதி பேர் பிரிட்டிஷுக்கு விசுவாசமாக இருந்தாங்க, மீதி பேர் பிரிட்டிஷை பார்த்து பயந்து இருந்தாங்க. ரெண்டுமே ஒன்று தானே, இல்லைங்களா? அதனால தான் இந்த கலவரத்தில் அவங்க கலந்துக்கல. Those involved in the rebellion were left with either little or no sources of arms and ammunition. இன்னொன்று, நம்மக்கிட்ட, அதாவது நம்ம இந்தியர்கள்கிட்ட போதுமான ஆயுதங்கள் எதுவும் இல்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய குறை. நீட்டு கத்தி வச்சு நம்ம பாட்டுக்கு கையில் கத்தி வச்சுன்னு பிரிட்டிஷ்காரை குத்த போகிறோன்னு சொன்னாக்கா அவன் என்ன பண்ணுவான்? தூரத்துலேருந்து துப்பாக்கியால் சுட்டான், பீரங்கியால் சுட்டான், அவன் பாட்டு வேலையை பார்த்து போயினேன்ட்டான். ஆச்சுங்களா? எந்த விதமான ஒரு ஆயுத பலம் நம்ம இடத்துல இல்லை. த எமர்ஜிங் இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் டூ டிட் நாட் சப்போர்ட் த ரெபெலியன். இது ஒரு பெரிய குறை. நம்ம இந்தியாவிலே இருந்த அறிவு ஜீவிகள், அதாவது எக்கச்சக்கமாக இங்கிலீஷ் படித்தவங்க, இங்கிலீஷில் மேதாவிகள், இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இதில் கலந்துக்கவே இல்லை, இந்த கிளர்ச்சிக்கு ஆதரவு கொடுக்கவே இல்லை, டிட் நாட் சப்போர்ட். அதுவும் ஒரு முக்கியமான காரணம். நெக்ஸ்ட், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த ரெபெலியன் வாஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப் எ சென்ட்ரல் அத்தாரிட்டி. அதாவது இந்த கலவரம் பண்ணணும்னு நினச்சாங்களே தவிர இதில் ஒரு முக்கியமான ஒரு கமாண்டர், ஒரு படை தளபதி, ஒரு தலைவர், ஒரு லீடர், அந்த மாதிரிலாம் யாரையாவது போட்டு நீங்கள் இப்படி போங்க, நீங்கள் இப்படி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி, ஒரு பவர் இங்கே இல்லை. There was no common agenda that united the individuals. ஒரு எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்தமாக போய் இந்த நேரத்தில் பிரிட்டிஷை தாக்குறோம், இந்த நேரத்தில் அதை செய்கிறோம், இந்த நேரத்தில் அதை செய்கிறோம்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு காமன் அஜெண்டா, ஒரு பொதுவான திட்டம் இங்கே இல்லை. அதே மாதிரி எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இல்லை. ஆச்சுங்களா? இந்தியன் பிரின்சஸ் அண்ட் வேரியஸ் அதர் ஃபியூடல் எலிமெண்ட்ஸ் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். அதனால தான் நம்மளால் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக போரிட முடியவில்லை. இன் த எண்ட், கடைசியாக பார்க்கும்போது த ரெபெலியன் வாஸ் ப்ரூட்டலி சப்ரெஸ்டு பை த பிரிட்டிஷ் ஆர்மி. இந்த சிப்பாய் கழகம், 1857 நடந்த சிப்பாய் கழகம் பிரிட்டிஷ் ஆர்மியாலே அடக்கப்பட்டது. எப்படி அடக்கப்பட்டது? ப்ரூட்டலி சப்ரெஸ்டு, கொடுமையான முறையிலே அடக்கப்பட்டது. த ரிபல் லீடர்ஸ் வேர் டிஃபீட்டட் டியூ டு த லேக் ஆஃப் வெப்பன்ஸ். ஏன் சார் நம்ம ஆளுங்க தோற்று போனார்கள், நம்ம இந்திய தலைவர்கள்? லேக் ஆஃப் வெப்பன்ஸ், ஆயுதங்கள் பற்றாக்குறை, ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு இல்லை, டிசிப்ளின், ஒரு ஒழுங்கு இல்லை, அண்ட் பெட்ராயல் பை தேர் எய்ட்ஸ், எந்த இடத்துலேருந்தும் நமக்கு உதவிகள் கிடைக்கவே இல்லை. டெல்லி வாஸ் கேப்சர்ட் பை த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் இன் லேட் 1857. 1857 பிற்பகுதியில் டெல்லி பிரிட்டிஷ்காரர்களாலே கைப்பற்றப்பட்டது. பகதூர் ஷா வாஸ் கேப்சர்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் டு பர்மா. இப்போ மியான்மர்னு சொல்கிறோம் அந்த ஊரை, பர்மா. பகதூர் ஷா, எந்த பகதூர் ஷாவை அரசராக ஆக்கணும்னு சொல்லி இந்தியன் ரெபல்ஸ் முயற்சி பண்ணாங்களோ அந்த பகதூர் ஷா பிரிட்டிஷாலே கைது செய்யப்பட்டு பர்மா என்கிற இடத்துக்கு நாடு கடத்தப்பட்டார். அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன ஆச்சுங்க? கலவரம் அடக்கி ஒடுக்கப்பட்டது. இதெல்லாம் தான் காரணம் அதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்தியா பிகம்ஸ் எ கிரவுன் காலனி. இந்தியா பிரிட்டிஷ்காரர்களுடைய நேரடி குடியேற்ற பகுதியாக ஆனது. ஆச்சுங்களா? ஏன்னு கேட்டிங்கனாக்கா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன நினச்சிது, அந்த குயின் விக்டோரியெல்லாம் என்ன நினச்சாங்க, இங்கே நாம் இந்தியாவுக்குன்னு ஒரு கவர்னர் ஜெனரலை போட்டிருக்கிறோமே, அவங்க சரியாக இருந்திருந்தாக்கா இந்தியாவில் இந்த மாதிரி கலவரங்கள்லாம் நடக்குமா? இந்த ராணி லட்சுமிபாய், பகதூர் ஷா, இவங்கெல்லாம், நானா சாஹிப், இவங்கெல்லாம் கலவரம் பண்ணுவாங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ நாம் போட்ட கவர்னர் ஜெனரல் சரியில்லை, ஸோ இந்தியனுடைய நிர்வாகத்தை நாம்ளே ஏற்றுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஆச்சுங்களா? த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அடாப்டட் த இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் இன் நவம்பர் 1858. 1858 வருஷம் நவம்பர் மாதம் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில்
இந்திய அரசு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க. அதன்படி இந்தியா வாஸ் pronounced as ஒன் ஆஃப் த மெனி crown colonies டு பி டைரக்ட்லி கவர்ன்டு பை த பார்லிமெண்ட். இந்தியாவை நாங்களே நேரடியாக பார்த்துக்கிறோம், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டே பார்த்துக்கிறோம், இதில் யாரும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க உதவிக்காக என்ன பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு, த ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் given டு a மெம்பர் ஆஃப் த கேபினட் designated as the Secretary of State for India. இந்தியாவுக்கான செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஒரு செயலாளரை நியமித்து கொண்டார்கள். ஆச்சுங்களா? இதுக்கு பிறகு சேஞ்சஸ் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த மாதிரிலாம் 1857 கலவரம் பண்ணதை பார்த்த உடனே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை தான் அந்த விக்டோரியா ராணிலாம் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம நிர்வாகத்தில் ஒரு சில மாற்றங்களை செஞ்சாகணும் கண்டிப்பாக, இல்லைங்களா? இந்தியாவில் கலவரம் பண்ணுறாங்க, அதுக்கு நாம் அடக்கிட்டோம் கலவரத்தை, இருந்தாலும் இந்த நிர்வாகத்தில் ஒரு சில மாற்றங்களை செஞ்சாகணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து ஒரு சில மாற்றங்களை செய்தாங்க. என்னென்ன சார் செஞ்சாங்க? பிரிட்டிஷ் ரூல் அண்ட் இட்ஸ் பாலிசிஸ் அண்டர்வென்ட் ஏ மேஜர் ஓவர்ஹால் ஆஃப்டர் 1857. 1857 பிறகு பிரிட்டிஷ் நிர்வாகத்தில் ஒரு மாறுதல் தென்பட ஆரம்பித்தது. பிரிட்டிஷ் ஃபாலோட் ஏ காஷியஸ் அப்ரோச் டு த இஷ்யூ ஆஃப் சோஷியல் ரீஃபார்ம். பிரிட்டிஷ்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க ஆரம்பித்தார்கள். இந்தியாவில் நாம் ஏதாவது ரீஃபார்ம் செய்யணுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா இந்தியாவில் கொஞ்சம் வில்லங்க இருக்குது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. குயின் விக்டோரியா proclaimed to the Indian people that the British would not interfere in traditional institutions and religious matters. குயின் விக்டோரியா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. அதில் என்ன சொல்லிட்டாங்க, ஏன்பா நாங்கள் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவினுடைய பாரம்பரிய நிறுவனங்கள்லேயும் சரி, மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சரி, பிரிட்டிஷ் வுட் நாட் இன்டர்ஃபியர், நாங்கள் அதில் தலையிட மாட்டோம்பா அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக தெரிவித்தார்கள். இன்னொன்று சொன்னாங்க அந்த விக்டோரியா அம்மா, இட் வாஸ் ப்ராமிஸ்ட் தட் இந்தியன்ஸ் வுட் பி அப்சர்வ்டு இன் கவர்மெண்ட் சர்வீசஸ். இந்தியர்களுக்கு அரசு பணியில் நிறைய வேலைவாய்ப்பும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உறுதி சொன்னாங்க. ஆச்சுங்களா? 2 significant changes were made to the structure of the Indian Army. இந்திய இராணுவத்தில் 2 முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டன. என்னன்னா சார், த நம்பர் ஆஃப் இண்டியன்ஸ் வாஸ் சிக்னிஃபிகண்ட்லி ரெடியூஸ்டு. அதான் இந்திய இராணுவத்தில் இருந்த இந்தியர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. இராணுவத்தில் சேர்த்தா தானே நீங்கள் கலவரம் பண்ணுறீங்க, உங்களுக்கு இராணுவ பதவி வேணால் நீங்கள் சும்மா இருங்கன்ட்டு விட்டாங்க. இண்டியன்ஸ் வேர் ரீஸ்ட்ரெயின்டு ஃப்ரம் ஹோல்டிங் இம்பார்ட்டன்ட் ரேங்க்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ். இந்திய இராணுவத்தில் இருந்த இந்திய சிப்பாய்களுக்கு முக்கியமான ரேங்க், தகுதி, பொசிஷன், பதவிகள் குறைக்கப்பட்டன. The British took control of the artillery and shifted the recruiting effort to religions and communities that remained loyal during 1857. முழுக்க இந்திய இராணுவத்தை பிரிட்டிஷ் நிர்வாகமே கவனிக்க ஆரம்பித்தது. ஆச்சுங்களா? ஃபார் இன்ஸ்டன்ஸ், த பிரிட்டிஷ் டர்ன்ட் அவே ஃப்ரம் ராஜ்புட்ஸ், பிராமின்ஸ் அண்ட் நார்த் இந்தியன் முஸ்லிம்ஸ் அண்ட் லுக்டு டுவர்ட்ஸ் நான்-இந்து குரூப்ஸ் லைக் கூர்காஸ், சீக்ஸ் அண்ட் பத்தான்ஸ். இந்த பிரிட்டிஷ்காரர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, இந்தியர்கள் இந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறதால தானே நீங்கள் எங்களுக்கு எதிராக கலவரம் பண்ணுறீங்க, இப்போ பாருங்கள் உங்களை பிரித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜ்புட்ஸ், பிராமின்ஸ், முஸ்லீம்ஸ் இவங்களையெல்லாம் கம்முன்னு விட்டுட்டு கூர்காஸ், சீக்ஸ் சீக்கியர்கள் அண்டு பத்தான்ஸ் இவங்களையெல்லாம் கவனிக்க ஆரம்பித்தார்கள். அதனால் என்ன ஆச்சுங்க, இப்போ இந்தியர்களுக்குள்ளேயே ஒரு பிரிவு வந்துடுச்சா, ஒற்றுமையாக இருந்தவங்கள பிரிச்சாச்சா வெற்றிகரமாக, அவ்வளோதான். இப்போ பிரிட்டிஷ் ஆல்சோ எக்ஸ்ப்ளாய்டட் த கேஸ்ட், ரிலீஜியஸ், லிங்குஸ்டிக் அண்ட் ரீஜினல் டிஃப்ரென்சஸ் இன் த இந்தியன் சொசைட்டி. பிரிட்டிஷ்காரர்கள் பார்த்தாங்க நமக்கு எதிரிகள் மொத்தமாக இருக்கிறாங்க, ஸோ அவங்கள நாம் பிரித்து வச்சுருவோம். எதை காரணமாக வச்சு பிரிக்கிறது? கேஸ்ட், ஜாதி. இந்தியனுக்கு ஜாதி தான் முக்கியம், அப்போ அதை சொன்னாக்கா அவன் கண்டிப்பாக பிரிஞ்சிருவான். ஒன்று. ரிலீஜியஸ், அவனுக்கு மதம் முக்கியம், அப்போ மதத்தை காரணமாக காமிச்சா கண்டிப்பாக அவனுக்கு அடிச்சுக்கு ஒருத்தனை கொடுத்தான். லிங்குவிஸ்டிக், மொழி, ஏன் மொழி உயர்ந்தது, மொழி உயர்ந்ததுன்னு சொல்லி அது ஏற்கனவே அடிச்சுட்டு இருக்கிறானுங்க, அதையே நம்ம காரணமாக வச்சுக்கலாம். அண்ட் ரீஜனல் டிஃப்ரென்சஸ் இன் த இந்தியன் சொசைட்டி. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்த சிற்றரசுகள் பகுதி வாரியாக ஏன் பகுதி தான் உயர்ந்தது, நான் தான் உயர்ந்தவன் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் காரணமாக வச்சு இந்தியர்களை பிரித்து விட்டாக்கா அவனுங்க உள்ளுக்குள்ளேயே ஒருத்தன் அடிச்சுக்குவானுங்க, நமக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரர்கள் வாட் கேம் டு பி நோன் ஆஸ் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, பிரித்து ஆளும் கொள்கையை பின்பற்றினார்கள். ஆச்சுங்களா? பிரிட்டிஷ்காரன் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, பிரித்து ஆளும் கொள்கைன்னு பேர். அதுக்கு
எதிரிகள் நிறைய பேர் இருந்தாங்கனாக்கா பிரிட்டிஷ்காரங்க அப்படி தான் பண்ணுவாங்க. எல்லார்ட்டையும் சண்டை போட மாட்டாங்க. எதிரிகளுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்ருவாங்க. அவனுக்குள்ள ஒருத்தன் ஆட்சின்னு சாவும், இவங்க ஃப்ரீயாக ஆட்சி பண்ணிடுவாங்க. இதுக்கு பேர் தான் டிவைட் அண்ட் ரூல் பாலிசின்னு பேர். ஆச்சுங்களா? நெக்ஸ்ட்டு பீசன்ஸ் ரிவோல்ட்ஸ் அண்டர் கிரவுன். ஆங்கில ஆட்சியின் கீழே விவசாயிகளுடைய கலகம். ஃபஸ்ட்டு இண்டிகோ ரிவோல்ட் 1859-60, 1859-60 இண்டிகோ ரிவோல்ட். இண்டிகோன்னா என்ன சார்? அது ஒரு கலரோட பேர். அது கருநீலம்னு பேர். நீளமும் இல்லை கருப்பும் இல்லை, ரெண்டும் கலந்த கருநீல கலருக்கு இண்டிகோன்னு பேர். நீங்கள் ரெயின்போ வானவில்லில் கூட சொல்லுவீங்க, அந்த விப்ஜிஆர்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, வைலட், இண்டிகோ, ப்ளூ அந்த மாதிரி. அதில் இண்டிகோ கருநீல கலர்னு பேர். ஆச்சுங்களா? கருநீல கலருக்கும் கலவரத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பந்தம் இருக்குது. பிஃபோர் சிந்தட்டிக் டைஸ் வேர் கிரியேட்டட், நேச்சுரல் இண்டிகோ டை வாஸ் ஹைலி வேல்யூடு பை கிளாத் மேக்கர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் என்ன பண்ணாங்க, துணியை தயார் பண்ணிட்டாங்க, கிளாத் ரெடி பண்ணிட்டாங்கப்பா. அதுக்கு கலர் கொடுக்கணும். கலர் கொடுக்கும்போது இந்த செயற்கை சாயத்தை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவுக்கு வந்தாங்க. அதை விட நாம் ஏன் ஒரு இயற்கையான சாயத்தையே அந்த துணிக்கு கொடுத்தாக்க அது ரொம்ப நாள் நீடிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, மெனி யூரோப்பியன்ஸ் எம்ப்ளாய்டு பீசன்ஸ் டு க்ரோ த இண்டிகோ விச் வாஸ் ப்ராசஸ்டு இன் டு டை அட் த பிளான்டர்ஸ் ஃபேக்ட்ரிஸ். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, யூரோப்பியன்ஸ் எல்லாம் இந்திய விவசாயிகள்கிட்ட, நீங்கள் இண்டிகோ அப்படின்னு ஒரு பயிர், தமிழில் சொன்னால் அவுரின்னு பேர், அதுக்கு அவுரி, அந்த பயிரை நீங்கள் வைங்க, நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம், வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. த டை வாஸ் தென் எக்ஸ்போர்ட்டட் டு யூரோப். இந்த பயிரை நீங்கள் வைங்க, இதை நாங்கள் என்ன பண்ணுறோம், இங்கிலாந்துக்கு யூரோப்புக்கு ஏற்றுமதி பண்ணிடுறோம். த பேசன்ஸ் வேர் ஃபோர்ஸ்டு டு க்ரோ த கிராப். அதனால் நீங்கள் இதை கம்பல்சரி இந்த அவுரி பயிர், அதான் இந்த இண்டிகோ பயிரை நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஆச்சுங்களா? த பிரிட்டிஷ் பிளான்டர் கேவ் த கல்டிவேட்டர் எ கேஷ் அட்வான்ஸ் டு ஹெல்ப் பே ஃபார் த ரெண்ட் ஆஃப் த லேண்ட் அண்ட் அதர் காஸ்ட். இப்போ பிரிட்டிஷ்காரர்கள் என்ன பண்ணாங்க, இந்திய விவசாயிகள்கிட்ட நீங்கள் இந்த இண்டிகோ என்கிற அவுரி பயிர் செய்யுங்க, உங்களுக்கு நாங்கள் நிலத்துக்கு கடன் கொடுக்குறோம், இன்னும் செலவெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்கப்பா. ஆச்சுங்களா? இந்த அட்வான்ஸை நீங்கள் வட்டியோடு திருப்பி கொடுங்க, ஆனால் சீக்கிரமாக அவுரி பயிர் வச்சு எங்களுக்கு அந்த அவுரி பயிரை கொடுங்க அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க யார்கிட்ட கேட்டாங்க, இந்திய விவசாயிகள்கிட்ட கேட்டாங்க. த பிளான்டர்ஸ் ஃபோர்ஸ்டு த பேசன்ட் க்ரோ இண்டிகோ ரேதர் தேன் ஃபுட் கிராப்ஸ். இந்திய விவசாயிகள் என்ன பண்ணாங்க, ஏன் சார் நீங்கள் சாயம் போடுறதுக்காக பயிர் வைக்க சொல்கிறீங்க, அந்த நேரத்தில் நாங்கள் ஃபுட் கிராப்ஸ் உணவு பயிர் வச்சாக்க எங்கள் உணவு பிரச்சனை தீரும், பஞ்சம் தீருமே அப்படின்னு சொன்னபோது அதை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. இல்லைங்களா? நீங்கள் எங்களுக்கு கிளாத்ஸு அதில் சாயம் துவைக்கிறதுக்கு எங்களுக்கு இண்டிகோ பயிர் வைக்க சொன்னாங்க, நீங்கள் நான் ஃபுட் கிராப்ஸ் பயிர் வைக்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டாங்க. At the end of the season, the planters paid the cultivators low prices for their indigo. வேறு வழி இல்லாமல் இந்திய விவசாயிகள் அவுரி பயிரை வச்சாங்க, குறைஞ்ச விலைக்கு பிரிட்டிஷ்காரங்க கிட்ட அதை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. Moreover, the small amount of the peasant earned was not enough to pay back the cash advance with interest. நான் ஏற்கனவே சொன்னேன், அட்வான்ஸ் கொடுத்தாங்க, அதை வட்டியோடு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி. இவங்க விற்ற லாபம் பார்த்தீங்கன்னாக்கா பத்தவே இல்லை. அட்வான்ஸுக்கு வட்டியோடு சேர்த்து திருப்பி கொடுக்கலான்னு பார்த்தாக்கா அவுரி பயிரில் லாபமே வரல அவங்களுக்கு. ஸோ தே ஃபெல் இன் டு டெப்ட். அவர்கள் கடனிலே மூழ்கினார்கள். ஆச்சுங்களா? கடன் சுமை ஏறியது. However, the peasants again would be forced to enter into another contract to grow indigo. இண்டிகோ பயிர், அதான் அந்த அவுரி பயிரை நீங்கள் மறுபடி வைங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகளை பிரிட்டிஷ்காரர்கள் வற்புறுத்தினார்கள். த பேசன்ஸ் வேர் நெவர் ஏபிள் டு கிளியர் தேர் டெப்ட்ஸ். இப்படியாக அவுரி பயிரை வச்சு பிரிட்டிஷ்காரங்க அதை அவங்க நாட்டுக்கு குறைஞ்ச விலை கொடுத்து வாங்கி போயிட்டாங்க. இந்திய விவசாயிகளால் கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை. டெப்ட்ஸ் வேர் ஆஃபன் பாஸ்டு ஃப்ரம் ஃபாதர் டு சன். அப்பா கடன் வாங்கினார், அவர் புள்ள கடன் வாங்கினா, அவரோட புள்ள கடன் வாங்கினா, இப்படி பரம்பரையாக இந்திய விவசாயிகள் கடன்காரர்களாக மாறினார்கள். இதை எதிர்த்து இண்டிகோ ரிவோல்ட் பிகேன் இன் 1859. எத்தனை நாளைக்கு தான் சார் நாங்கள் உங்களுக்கு பயிர் வச்சு கொடுப்போம், நீங்கள் அதை கொண்டு போய் சாயம் துவச்சி நீங்கள் துணியை லாபம் வச்சு விற்பீங்க, நாங்கள் கடன்காரன் ஆகணுமா, பரம்பரையாக கடன்காரன் ஆகணுமா, இதை செய்ய மாட்டோம் சார்னு சொல்லி 1859 இந்திய விவசாயிகள் கலவரத்தில் இறங்கினார்கள். அந்த கலவரத்துக்கு இண்டிகோ ரிவோல்ட் அப்படின்னு பேர். த ரெபிலியன் பிகேன் எ ஸ்ட்ரைக். வேலை நிறுத்தம் செய்தார்கள்.
எங்கெங்கே பெங்கால்ஸ் நாடியா டிஸ்ட்ரிக்ட் ரெஃப்யூஸ் டு க்ரோ எனி மோர் இண்டிகோ. பெங்காலில் இருந்த நாடியா டிஸ்ட்ரிக்டில் இருந்த விவசாயிகள் இனி ஜென்மத்துக்கு நாங்கள் இண்டிகோ பயிர் வைக்க மாட்டோம்பா அப்படின்னு சொல்லி கலவரத்தில் இறங்கினார்கள். த மூமெண்ட் குயிக்லி ஸ்ப்ரெட் டு அதர் இண்டிகோ க்ரோயிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் பெங்கால். பெங்காலில் இருந்த மற்ற பகுதிகளுக்கும் இந்த கலவரம் பரவியது. த ரிவோல்ட் தென் டர்ன்ட் வயலண்ட். அது வன்முறையாக மாறியது. த பேசன்ஸ் விவசாயிகள் யார்? இந்து முஸ்லீம் விவசாயிகள் ஜாதிய மதத்தை மறந்தார்கள். பார்ட்டிசிபேட் இன் த ரிவோல்ட். எல்லாம் அதில் கலந்துக்கினாங்க. அதில் ஒரு விஷயத்தை பாருங்கள். விமன் ஆம்டு வித் பாட்ஸ் அண்ட் பேன்ஸ். கையில் கிடைச்ச பாத்திரம் பண்டங்களை எல்லாம் தூக்கி கொண்டு பெண்கள் கலவரத்தில் இறங்கினார்கள். அப்போ எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்கள், இல்லைங்களா? கலவரத்தில் இறங்கினார்கள் பெண்கள் உட்பட. Indian journalist in Calcutta wrote articles about the brutality of the planters. இந்திய எழுத்தாளர்கள், கல்கத்தாவில் இந்த இந்திய எழுத்தாளர்கள் இந்த கொடுமைகளெல்லாம் பற்றி பத்திரிகைகளில் எழுதினார்கள். தி 1860 பிளே நீல் தர்பான் மிரர் ஆஃப் இண்டிகோ, இண்டிகோவின் கண்ணாடி அப்படிங்கிற ஒரு நாடகம். அந்த நாடகத்தை தீனபந்து மித்ரா அப்படின்னு ஒருத்தர் எழுதினார். டிட் மச் டு ட்ரா அட்டென்ஷன் இன் இந்தியா அண்ட் யூரோப் டு த பிளைட் ஆஃப் த இண்டிகோ க்ரோயர்ஸ். இண்டிகோ பயிர் வச்ச விவசாயிகளுடைய கஷ்டத்தை பற்றி நீல் தர்பான் என்கிற நாடகம் ஒன்று எழுதப்பட்டது தீனபந்து மித்ரா என்பவராலே. இந்த நாடகத்தின் விளைவாக மிகப்பெரிய கலவரம் தொடர்ந்து நீடித்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆச்சுங்களா. உணவு பயிர் செய்ய வேண்டிய விவசாயிகளை நாங்கள் துணிக்கு சாயம் போகணும், நீ இண்டிகோ என்கிற அவுரி பயிரை வச்சு கொடுன்னு சொன்னாக்கா விவசாயிகள் கலவரத்தில் இறங்காமல் என்ன பண்ணுவாங்க? இறங்கினார்கள். அதுக்கு பேர் தான் இண்டிகோ ரிவோல்ட் அப்படின்னு பேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டெக்கான் ரியோட்ஸ் 1875. 1875 தக்கான பகுதிகளிலே நடந்த கலவரங்கள். தக்கான பகுதினாக்கா நம்ம இந்த சவுத் இந்தியாவில் நடந்த கலவரங்கள். ஏன் சார் கலவரம் நடந்தது தக்கான பகுதியில்? ஹெவி டாக்ஸேஷன் ரூயின்ட் அக்ரிகல்ச்சர். விவசாயத்துக்கு அதிகமான வரி விதிக்கப்பட்டது. ஃபேமின் டெத்ஸ் இன்க்ரீஸ்டு. வறுமையின் கொடுமையால் நிறைய பேர் செத்து போனார்கள் ஆச்சுங்களா. அப்போ அவங்க கலவரத்தில் இறங்குவாங்களா இறங்க மாட்டாங்களா? விவசாயிகள்லாம் இறங்கினார்கள். எங்கே? மே 1875 1875 மே மாதம் பணம் வட்டிக்கு கடன் கொடுக்குறாங்களே அவங்களுக்கு எதிராக பூனாவுக்கு பக்கத்தில் இருந்த சூப்பா அப்படிங்கிற கிராமத்தில் முதல் கலவரம் ஆரம்பித்தது. அந்த கலவரம் மெதுவாக பரவி ஃப்ரம் க்ளோஸ் டு 30 வில்லேஜஸ் இன் பூனா அண்ட் அகமது நகர். பூனா அகமது நகர் பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்களை எதிர்த்து விவசாயிகள் கலவரத்தில் இறங்கினார்கள். டைரக்டட் மோஸ்ட்லி அட் த குஜராத் மணி லெண்டர்ஸ். குஜராத் பகுதியில் இந்த கலவரம் ரொம்ப அதிகமாக நடந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அண்டர் பிரிட்டிஷ் ரூல் பேசன்ஸ் வேர் ஃபோர்ஸ்டு டு பே ரெவென்யூ டைரக்ட்லி டு த கவர்மெண்ட். இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போட்ட புதிய சட்டப்படி இந்த விவசாயிகள் நேரடியாக கவர்மெண்ட்டுக்கே போய் கடன் தொகையை செலுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருந்தார்கள் ஆச்சுங்களா. இதனுடைய விதிப்படி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வட்டிக்கு கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணாங்க? அட்டாச் த மார்ட்கேஜ்டு லேண்ட் அண்ட் ஆஃப் த டிஃபால்டர்ஸ் அண்ட் ஆக்ஷன் இட் ஆஃப். இப்போ இந்த வட்டிக்காரங்க கிட்ட போய் இந்த விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க? நிலத்தை அடமானம் வச்சு கடன் வாங்குறாங்க இல்லைங்களா. அந்த வட்டிக்காரங்க என்ன பண்ணுறாங்க? விவசாயிகள் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னு சொன்னாக்கா அடமானம் வச்ச நிலத்தை அவங்களே சொந்தமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதை ஏலத்தில் விட்டு அதிகமான லாபமும் பார்த்தாங்க. இதனால் என்ன ஆச்சுங்க? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்ட்ஸ் ஃப்ரம் த கல்டிவேட்டர்ஸ் டு த நான் கல்டிவேட்டிங் கிளாஸஸ். யாரெல்லாம் விவசாயம் பண்ணாமல் இருக்கிறானோ அவன்லாம் நிலத்தை அளவுக்கு அதிகமாக விலை கொடுத்து ஏலம் கொடுத்து நிலத்தை விலைக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்ன ஆச்சுங்க? trapped in the vicious cycle of the debt and unable to pay the outstanding amount, the peasant was forced to abandon cultivation. இதனால் விவசாயிகள் கடன் தொல்லை தாங்க முடியாமல் விவசாயத்தையே செய்யலாமா வேணாமா, சரி விவசாயத்தை கைவிட்டுருவோம் போ அப்படிங்கிற நிலைமைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் டெக்கான் ரியோட்ஸ்னு பேர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு த ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், சுருக்கமாக ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்படுதல் 1870 to 1885. ஃபஸ்ட்டு
ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம், தேசியத்தின் எழுச்சி. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேசியம்னு சொன்னாலே இது என்னுடைய நாடு, இது எனக்கு சொந்தமான நாடு, இந்த நாட்டு குடிமகன் நான், இந்த நாட்டில் வந்து மற்றவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் நேஷ்னலிசம்னு பேர் ஆச்சுங்களா. த செகண்ட் half of the 19th century saw the emergence of national political consciousness among a new social class of English educated Indians. 19ஆம் நூற்றாண்டினுடைய இடைப்பகுதியில் அதிகமாக இங்கிலீஷ் படித்த இந்தியர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. அவங்க என்ன பண்ணாங்க, இந்திய மக்கள் மத்தியில் தங்களுடைய பிரச்சாரங்கள் மூலமாக ஐடியா ஆஃப் த நேஷன், நேஷ்னலிசம், வேரியஸ் டெமோக்ராட்டிக் ஆஸ்பிரேஷன்ஸ், நாடு, சுதந்திர உணர்வு, தேசிய பற்று, இதையெல்லாம் அவங்க வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, த ஃப்ளரிஷிங் ஆஃப் பிரிண்ட் மீடியா போத் இன் வெர்னாகுலர் அண்ட் இன் இங்கிலீஷு. அதாவது அச்சு ஊடகங்கள், அந்த நியூஸ் பேப்பர் மாதிரி வச்சுங்களேன், அச்சு ஊடகங்கள் மூலமாக வெர்னாகுலர் லோக்கல் லாங்குவேஜ்லேயும் அவங்களுக்கு விஷயம் தெரிய ஆரம்பிச்சுது, இங்கிலீஷ்லேயும் பத்திரிகைகள் வர ஆரம்பித்தன. இதையெல்லாம் மக்கள் பார்த்தார்கள், புது புது ஐடியாக்கள் அவர்களுக்கு வந்தன, தேசியம் என்பது அங்கே தோன்றியது ஆச்சுங்களா. ஈவன் தோ தேவர் நியூமரிக்கலி ஸ்மால், என்னதான் இருந்தாலும் இந்த தேசிய உணர்வை தூண்டி விட்டவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் அவர்கள் தூண்டி விட்ட அந்த உணர்வு ஆல் இண்டியா ஸ்கேல், இந்தியா முழுக்க பரவ ஆரம்பித்தது. யார் சார் அவங்க? இந்த தேசிய உணர்வை தூண்டிவிட்ட இந்தியர்கள் யார் யார்? லாயர்ஸ், வக்கீல்கள், ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர்கள், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அரசு ஊழியர்கள், டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், இவங்கள்லாம் தான் அந்த உணர்வை நமக்கு தூண்டி விட்டவங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அசோசியேஷன், ஒரு சில சபைகளை அவர்கள் நிறுவினார்கள். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852, அப்புறம் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், கிழக்கு இந்திய சபை 1866, 1866, மெட்ராஸ் மகாஜன சபா 1884, பூனா சர்வஜனிக் சபா, பூனா சர்வஜனிக் சபைன்னு பேர் 1870, த பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் 1885. இந்த மாதிரியான சபைகளை அவர்கள் தோற்றுவித்தார்கள். சபைனா இது ஒரு டீம்னு வச்சிங்களேன், இது எல்லாமே அவர்கள் தோற்றுவித்தார்கள். அதுக்கடுத்தது எக்கனாமிக் கிரிட்டிக் ஆஃப் colonialism. One of the most significant contributions of early Indian nationalists was the formulation of an economic critique of colonialism. பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே செய்த பொருளாதார சுரண்டல்களை பற்றி அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். யார் யார் சார்? தாதாபாய் நவ்ரோஜி, ஜஸ்டிஸ் ரானடே, ரமேஷ் சந்திர தத் played a significant role in making this criticism about colonial economy. இப்போ நான் சொன்ன இந்த ஆட்கள்லாம், தாதாபாய் நவ்ரோஜி, ஜஸ்டிஸ் ரானடே, ஆர்சி தத், அவர் சுருக்கமாக ஆர்சி தத்துன்னு சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் செஞ்ச பொருளாதார கொடுமைகளை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். இது வந்து மக்களுக்கு போய் வந்து தெளிவாக புரிந்தது ஆச்சுங்களா. தே கன்க்ளூடட் தட் காலனிசம் வாஸ் த மெயின் அப்டாக்கிள் டு த இந்தியாஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை கெடுத்ததே வந்து பிரிட்டிஷ் ஆதிக்கம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தார்கள்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். இந்திய நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டவர்களுடைய குறிக்கோள்கள் என்ன, வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்பா. த ஃபார்மேஷன் ஆஃப் த ஐஎன்சி இன் 1885 வாஸ் இன்டெண்டட் டு எஸ்டாப்ளிஷ் அன் ஆல் இண்டியா ஆர்கனைசேஷன். இது ஒரு அகில இந்திய அமைப்பாக தோற்றுவிக்கப்பட்டது ஆச்சுங்களா. இட் வாஸ் அ கல்மினேஷன் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் பை குரூப்ஸ் ஆஃப் எஜுகேட்டட் இண்டியன்ஸ் பொலிட்டிக்கலி ஆக்டிவ் இன் 3 presidencies, பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தா. பம்பாய், மெட்ராஸ், கல்கத்தா இந்த 3 மாகாணங்களில் அரசியல் ரீதியாக தீவிரம் காட்டிய நிறைய படித்த இந்தியர்கள் மேற்கொண்ட முயற்சி தான் இது. இந்த ஐஎன்சி ஆரம்பிக்கப்பட்டது. இதில் என்ன ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, இதை ஆரம்பித்து கொடுத்தவர் ஒரு பிரிட்டிஷ்காரர். இந்தியர்களுக்காக ஒரு கட்சியை ஆரம்பித்து கொடுத்தவர் ஒரு இங்கிலீஷ்காரர். ஏஓ ஹியூம்னு பேர் அவருக்கு. முழு பேர் உங்கள் புக்கில் இல்லை, ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்னு பேர். சுருக்கமாக ஏஓ ஹியூம், நம்ம ஒரு ஏஓ ஹியூம்னே சொல்லுவோம். லென்ட் இஸ் சர்வீசஸ் டு ஃபெசிலிட்டேட் த ஃபார்மேஷன் ஆஃப் த காங்கிரஸ். அவர் தான் இந்த காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தவர். உமேஷ் சந்திர பானர்ஜி, அவரை சுருக்கமாக டபிள்யூசி பானர்ஜின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து 1885 ஐஎன்சியினுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருந்தார் ஆச்சுங்களா. சரி, ஐஎன்சி ஆரம்பித்தாச்சு, அதை மீட்டிங் போட்டு பேசணுமே. அது ஃபஸ்ட்டு செஷன் எப்போ நடந்ததுங்க? 1885 டிசம்பர் 28. அப்போ தான் ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்தது ஆச்சுங்களா. இதில் த ஏர்லி அப்ஜெக்டிவ்ஸ் வேர் டு டெவலப் அண்ட் கன்சாலிடேட் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் யுனைட்டி பட் ஆல்சோ ப்ரொஃபஷனல் லாயல்டி டு பிரிட்டன். நமக்கு தேவையான நம்ம உணர்வுகளை மதிக்கணும், நாம் ஒன்றா சேரணும். ஆனால்
பிரிட்டிஷ்காரர்களை வந்து வெளில துரத்தணும்னு அவசியம் இல்லை, அவங்க பாட்டு கிடக்கட்டும், நாம் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த ஐஎன்சியினுடைய முக்கிய நோக்கம். த டெக்னிக்ஸ் இன்க்ளூடட் அப்பீல்ஸ், பெட்டிஷன்ஸ் அண்ட் டெலிகேஷன்ஸ் டு பிரிட்டன். நாம் ஏதாவது நம்ம தேவைக்கு நாம் என்ன பண்ணலாம், பிரிட்டிஷ்காரங்கிட்ட மனு கொடுக்கலாம், அப்பீல் பண்ணலாம் இல்லைங்களா. ஆல் டன் வித்தின் ஏ கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க். அரசியலமைப்புக்கு எதிராக நாம் எதுவுமே செய்யக்கூடாது, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ஐஎன்சி, அதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய நோக்கமாக இருந்தது ஆச்சுங்களா. சம் ஆஃப் த கீ டிமாண்ட்ஸ், அவருடைய முக்கிய தேவைகள் என்ன, முக்கிய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் அட் ப்ரொவின்ஷியல் அண்ட் சென்ட்ரல் லெவல். மாநில அளவுலேயும் சென்ட்ரல் லெவல்லையும் நமக்கு வந்து என்ன பண்ணுங்க, சட்ட மேலவைகளை உருவாக்க வேண்டும் ஒன்று. செகண்டு, இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் இன் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸில் மெம்பர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். செகண்டு. தேர்டு, செப்பரேட்டிங் ஜுடிஷியல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். நீதித்துறையும் அரசு துறையும் தனித்தனியாக பிரிக்கணும், அது தேர்டு. ஃபோர்த்து, ரெடியூசிங் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர். இராணுவத்துக்காக செய்கிற செலவை குறைக்கணும், அது. நெக்ஸ்ட்டு, ரிடக்ஷன் ஆஃப் ஹோம் சார்ஜஸ். அது என்ன சார் ஹோம் சார்ஜஸ்? உள்நாட்டு வரிகளை குறைப்பது ஆச்சுங்களா. நெக்ஸ்ட்டு, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ரையல் பை ஜூரி. அது என்ன சார்? நீதிபதிகள் மூலமாக விசாரணையை தீவிரப்படுத்துதல். நெக்ஸ்ட்டு, ஹோல்டிங் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் இன் இந்தியா ஆஸ் வெல் அஸ் இன் இங்கிலாந்து. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கலெக்டர் ஆகணும்னு சொன்னால் ஐஏஎஸ் படிக்கணும்னு சொல்லி. அந்த காலத்தில் அது ஐஏஎஸ்ன்னு சொல்ல மாட்டாங்கப்பா, ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஆச்சுங்களா. அந்த ஐசிஎஸ் கோர்ஸ் எல்லாம் இந்தியாவிலையும் இருக்கணும், இங்கிலாந்துலேயும் இருக்கலாம், தப்பில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு, போலீஸ் ரீஃபார்ம்ஸ், காவல்துறை சீர்திருத்தங்கள். நெக்ஸ்ட்டு, ரீகன்சிடரேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் லாஸ், காடுகள் சம்பந்தமான சட்டங்களை மறுபரிசீலனை செய்தல். நெக்ஸ்ட் லாஸ்ட், ப்ரொமோஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அன் எண்ட் டு அன்ஃபேர் டேரிஃப்ஸ் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டிஸ். இந்திய தொழிற்சாலைகளை அதிகப்படுத்துதல், அவற்றின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளை குறைத்தல். இதெல்லாம் தான் வந்து ஐஎன்சியினுடைய நோக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்பா ஆச்சுங்களா. இந்த ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இந்த குறிக்கோள்கள்லாம் வச்சுருந்தாங்களே, இதில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று நடந்து போச்சு. அது என்ன சார்னு கேட்டிங்கனாக்கா, மிலிட்டன்ட் நேஷனலிசம். அப்படின்னா என்ன சார்னு கேட்டிங்கனாக்கா, த மெத்தட்ஸ் ஆஃப் மாடரேட் லீடர்ஸ் ஃபெயில் டு ஈல்ட் எனி சப்ஸ்டான்ஷியல் சேஞ்ச் இன் த பிரிட்டிஷ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த மாடரேட் டிமாண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம சாந்தமாக தான் இருக்கணும், பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து பேசக்கூடாது, ஏதாவது வேணும்னா மனு கொடுக்கணும் அப்படின்னு சமாதானமான முறையில் போனாங்க பாருங்கள். இதனால் எந்த விளைவும் ஏற்படவே இல்லை. ஸோ ஐஎன்சியில் ஒரு புதிய பிரிவு ஒன்று உருவானது. அவங்களுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட், தீவிரவாதிகள்னு பேர் அவங்க இல்லைங்களா. ஒரு சிலர் மிதவாதிகளாக இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்களை நம்ம எதிர்க்கக்கூடாது, மனு போடணும், அப்ளிகேஷன் கொடுக்கணும், சாந்தமாக போகணும்னு சொன்னாங்களே, அதையெல்லாம் வேணாம் சார், இதெல்லாம் ஒத்து வராது, தட்டாலடி தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட், தீவிரவாதிகள்னு ஒரு சிலர் அந்த ஐஎன்சியில் உருவானாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரேயர்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸ், தீஸ் மிலிட்டன்ஸ் வேர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் செல்ஃப் ஹெல்ப். அவங்கக்கிட்ட போய் ப்ரே பண்ணுறது, கெஞ்சி கேட்குறது, மனு கொடுக்குறது, இதெல்லாம் வேலைக்காகாது, தட்டாலடியாக நாங்கள் இறங்குறோம் பாரு இப்போ ஆக்ஷனில் அப்படின்னு சொன்னாங்க. தீவிரவாத குரூப் ஒன்று வந்தது ஐஎன்சியில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா. இதோட இந்த லெசன் பெரிய லெசன்றதுனால இந்த லெசனுடைய இந்த பகுதியை நாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம், சொல்கிறது ரெடியாக இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்காள பிரிவினை. அதோடு வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலோடு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம்பா. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணோம். ஓகேங்களா. தேங்க்யூ.